ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டே ட்ரீமரோட எபிசோட் 12க்கான வாய்ஸ் ஓவர் வீடியோ பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல சனமை டிராப் பண்றதுக்காக சேன் கூட்டிட்டு போவாரு இல்லையா கார்ல. சனமோட ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. சனம் சொல்றாங்க, உங்க வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இங்கேயே என்னை இறக்கி விட்டுருங்க, அந்த இடத்துல பார்த்தா யாராவது நம்மள தப்பா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு சேனும் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டு சேன் மூவ் ஆகுற டைம்ல அங்க அவங்க சனமோட கடை இருக்குல்ல, கடையை வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட போய் அவ சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப வலையில கூட்டிட்டு போறா. இது எல்லாத்தையுமே மிரர்ல நம்ம சேன் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களோட லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி சனமோட கடையை ஒருத்தவங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க, அதை லீகலா நம்ம வாங்க முடியுமா, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேன்ற மாதிரியும் அவங்க ஃப்ரெண்ட் சொல்லிடுறாங்க. அட் த சேம் டைம் நம்மளோட அந்த உமன் ஆர்கனைசேஷன் கேம்பிங்காக போட்டோ எடுக்கிறதுக்கு மாடல் ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம சனம் வீட்டுல காமிக்கிறாங்க. சனம் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா கார்டனிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல லைலா அண்ட் அவங்களோட அம்மா எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. கீழே அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சனம் அவங்க ஒரு நாவல் எழுதுற பழக்கம் வச்சிருக்காங்க இல்லையா, சோ அதை எழுத போயிட்டாங்க மேல. அட் த சேம் டைம் இங்க சேன் சனம் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாடல் ஷூட் நடக்கும்போது சனம்கே தெரியாம எடுத்தாங்கல்ல போட்டோ, அதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க சனமை பத்தி. இப்படியே அந்த டே எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் சனம் லைலாவோட ரூம்க்கே எந்திரிச்சு வரா. எந்திரிச்சு லைலாவை எழுப்பி விட்டு, அக்கா எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. லைலா கேட்குறா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே சனம் சொல்றா, அக்கா உனக்கு தெரியாதா, நான் காலையில் சீக்கிரமா எந்திரிச்சு எப்பயும் போய் அப்பாவோட கடையை ஓப்பன் பண்ணுவேன்ல, இப்போ அந்த கடையை வேற ஒருத்தன் வாங்கிட்டான், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருந்துட்டு காலையில ஆஃபீஸ்க்கு கிளம்பி போற டைம்ல அழுகுன முட்டை, கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கடையோட அந்த கண்ணாடியில அடிச்சுட்டு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. உங்க ஆஃபீஸ்ல சனம் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த லாயர் வராங்க. வந்துட்டு சனம், எனக்கு உன்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு, உனக்கு கொடுக்க ஒரு ஆஃபர் இருக்கு, ஒரு மாடல் ஷூட் ஒன்று பண்ணணும், அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப, உமன் ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஒரு ரோலுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப, நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாடல் ஷூட்டா, நீ ஃபேஸ் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு செட் ஆவீங்க, நீங்கள் தான் பண்ணி தரணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அண்ட் இது ஃபோட்டோகிராஃபர் சேன் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை இல்லை ஃபோட்டோகிராஃபர் சேன்லாம் இல்லை, வேற ஆள், நீங்கள் நான் உங்களை மாடலுக்கு கூப்பிட்ருக்கேன்னு சேன் கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சனமும் ஓகே நீங்களும் சேன் கிட்ட சொல்லிடாதீங்க, நான் இந்த மாதிரி மாடல் ஷூட் போகிறேன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த லாயர் கிட்ட சனம் பேசிட்டு உள்ளே போகிறா. அப்போ ஜேஜே ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஆஃபீஸில் எலி வந்துச்சுல, அதனால நம்ம கம்பெனியே இழுத்து மூட போகிறாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், இதுதான் நம்ம ஆஃபீஸில் கடைசி நாளே, அண்ட் அந்த இதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சேன் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்மள இந்த ஒரு பார்ட்டிக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனில இருந்து, நம்ம கண்டிப்பா போகணும், நம்ம எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், இந்த ஒரு எலி வந்ததுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு, பட் நம்ம பேசி கீசி அந்த கம்பெனியோட கேம்பெயின் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க டைம்ல சனம் அங்க டீ கொண்டு வரா. உடனே அங்க சனம ரொம்ப கோவமா திட்டிடுறா டெரன். டெரன் திட்டினதோட சேன் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ அவளை திட்டக்கூடாது, அவ தான் அந்த தப்பு பண்ணான்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, நீ அவளை திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சனம் போய் சேன் கிட்ட, நீங்க இந்த மாதிரி எனக்காக பேசுனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அந்த இடத்துல நீ இல்லாம வேற யார் இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன், எனக்கு இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம சேன் சொல்றாங்க. அட் த சேம் டைம் இங்கே ஐலினை காமிக்கிறாங்க. ஐலின் எம்ரேக்கு கால் பண்ணி, இந்த வாட்டி ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தான் கிடைக்கும், ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஹெல்ப்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு எம்ரேவை இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு வருவீல அப்படின்ற மாதிரி கேட்குறா. கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அட் த சேம் டைம் எம்ரே போய் சேன் கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறான். என்னென்ன இந்த மாதிரி கேள்விப்பட்டன உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எம்ரே சொல்கிறான், நான் பேசுறேன், அந்த கம்பெனி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். அந்த டைம்ல சனம் அங்க என்கிட்ட இருந்து இந்த ரிங்கை தயவு செய்து வாங்கிருங்க, இந்த ரிங் ரொம்ப காஸ்ட்லியானது, எனக்கு இதை போட்டிருக்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வச்சுக்கோ, நான் கூடிய சீக்கிரமா இதை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எம்ரே அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
அண்ட் சனம் சான் கிட்ட ஈவினிங் எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்குறா. ஓகேன்னு சொல்லிடுறாங்க சான். அட் த சேம் டைம் சானும் நானும் எனக்கு வெளியே போற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல குலீஸ் கிட்ட போய் நம்ம சனம் சொல்ல போறா. இந்த மாதிரி எனக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ பார்ட்டி எத்தனை மணிக்கு, அந்த பார்ட்டிக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சனம் கையில உள்ள ரிங்க குலீஸ் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு, "ஏய் சனம் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்றதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிர்றா. "அண்ட் உன் கையில இருக்க ரிங்க பார்த்தா நல்ல பணக்காரனோட தான் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் போல" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கப்ப அங்க லைலா வரா. லைலா வரவும் லைலா கிட்டயும் எல்லாரும் சொல்றாங்க. லைலா சனம தனியா கூட்டிட்டு போய் கேட்கிறா. "என்ன பண்ணி வச்சிருக்க? நீ ஏதோ தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியுது. என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியல. இந்த மாரிலாம் பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம சனம் சொல்றாங்க, "இல்ல இந்த மாரி என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தா சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுன்னு பொய் சொல்றேன்." அப்படின்ற மாரி நம்ம சனம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சனமோட அம்மா அண்ட் பக்கத்துல உள்ள அந்த மேக்கப் போடுற ஆன்டி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மேக்கப் போடுற ஆன்டி சொல்றாங்க, "நம்ம ஐசோன் வந்துட்டு நல்லா பணக்காரி. அதாவது நம்ம முசாஃபரோட அம்மா. நல்லா பணக்காரி. எல்லா சொத்தும் அவகிட்ட இருக்கு. ஸோ சனமணி அவளுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா இந்த கடைய அவளுக்கு உனக்கு சீக்கிரம் திருப்பி கிடைச்சிரும். இந்த கடை 1,00,000ன்றதுலாம் அவளுக்கு வந்து பெரிய விஷயமே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா நம்ம சனமோட அம்மா, அவளோட புள்ளைக்குலாம் என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம சரமோட அப்பாவ காமிக்கிறாங்க. அப்பா வந்துட்டு வேலை இல்லாம இருக்கனால, நம்ம ஐஹானோட அண்ணன் கறிக்கடையில போய் வேலை பார்க்க போயிருப்பாங்க. அப்பா அவங்க கையில வந்து அடிபட்டுரும். ஸோ அழுதுட்டே வெளிய வந்து நம்ம மேக்கோப்பை அதாவது சனமோட அம்மா கிட்ட சொல்லவும், சனமோட அம்மா உஸ்மான் கிட்ட கேட்குறாங்க, "ஏன்ப்பா இவருக்கு இந்த வேலையெல்லாம் குடுத்த?" அப்படின்னு. "நான் குடுக்கல ஆன்ட்டி. அவரா தான் செய்றேன்னு சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே வாங்க வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த அடிப்பட்ட டைம்லயும் சனமோட அப்பா கேட்குறாரு, "நான் வெட்டி வச்ச கறியெல்லாம் எனக்கு வீட்டுக்கு குடுத்து விட்ருப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் ஐலீன் ஈவினிங் பார்ட்டிக்கு போறதுக்காக ஜுவல்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி ஷாப் வரா. அந்த கடைக்கு எம்ரே அண்ட் ஐலீன் 2 பேருமே ரெகுலர் கஸ்டமர்ஸ். அந்த கடையில உள்ளவங்க 2 பேருக்குமே ஐலீன், எம்ரே பத்தி தெரியும். ஸோ அவங்க போய் அந்த மாரி கேட்கவும், அந்த கடையில உள்ளவங்க கேட்குறாங்க, "உங்க என்கேஜ்மெண்ட் ரிங்குக்கு ஏத்த மாரி நான் உங்களுக்கு நெக்லஸ் குடுக்கவா?" அப்படின்ற மாரி. "என்கேஜ்மெண்ட் ரிங்கா?" அப்படின்ற மாரி ஐலீன் கேட்குறா. உடனே அந்த கடைக்காரர் சொல்றாங்க, "ஆமா, எம்ரே வாங்கிட்டு போனாரு." "ஓ! உங்ககிட்ட இன்னும் குடுக்கலையா? உங்களுக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட் ஆகலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "எனக்கு அந்த ரிங்க கொஞ்சம் காமிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களும் காமிக்கிறாங்க. அண்ட் அந்த கடைக்காரர் சொல்றாங்க, "அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க போல" அப்படின்னு. உடனே ஐலின் சொல்றா, "ஓகே. நீங்க இத வந்து என்கிட்ட சொன்ன மாரி காமிச்சுக்காதீங்க" அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவரு உங்க ரிங்குக்கு ஏத்த மாரியே நான் நெக்லஸ் தரவான்னு கேட்டு ஒரு நெக்லஸ் குடுத்துர்றாங்க. ஐலினும் ஓகே நம்மளுக்காக தான் எம்ரே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாரி ரொம்ப ஹாப்பியா அங்கருந்து நெக்லஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போறா. அட் த சேம் டைம் இங்க ஐஹான் அண்ட் முசாஃபர காமிக்கிறாங்க. முசாஃபருக்கு வந்து நம்ம ஐஹான் தானே பர்சனல் லைஃப் கோச்சா இருந்தாங்க. ஸோ முசாஃபருக்கு ஒரு பிசினஸ் ரெடி பண்ணி குடுக்கணுன்றதுக்காக ஒரு கடைய பார்க்க போயிருக்காங்க. அந்த கடை யாரோடதுன்னு பார்த்தா அதுவும் முசாஃபரோட தான். அந்த கடையில வந்துட்டு நெறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம முசாஃபருக்கு ஒரு பிசினஸ் ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முசாஃபரோட அம்மா அங்க வராங்க. "நீங்க என்ன பண்றீங்க இந்த கடையில?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நாங்க வந்து முசாஃபருக்கு இந்த இடத்துல ஒரு பிசினஸ் ரெடி பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லவும், அப்போ ஓகே இந்த கடை உங்களுக்கு வேணும்னா நானும் அதுல பார்ட்னரா இருப்பேன். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஓகே அப்படின்னு 2 பேரும் சொல்லிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்க நம்ம சனம காமிக்கிறாங்க. சனம் அந்த சேனோட ஃப்ரெண்ட் லாயர ஃபோட்டோ ஷூட் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அங்க கார்லேருந்து இறக்கி விட்டுட்டு, அந்த இடத்துக்குள்ள தான் ஃபோட்டோ ஷூட் நடக்குது. "எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஸோ நான் போறேன். நீங்க ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் ரஃப்பான ஆளு. அ அவருக்கு கொஞ்சம் ஏத்த மாரி நடந்துக்கங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா சான் சனம பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சனம் சேன பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அண்ட் சனம் சொல்றாங்க, "நீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? எனக்கு நார்மலாவே ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க தெரியாது. அதுலயும் நீங்கன்னா எனக்கு சுத்தமா வராது." அப்படின்ற மாரி சொல்றா. சான் ஏன்னு கேட்குறப்ப, "இல்ல நீங்க எனக்கு பாஸ்ல. ஸோ எனக்கு டக்குனு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க வராது." அப்படின்ற மாரி சொல்றா. "இல்ல, இல்ல. நம்ம நாளைக்கு கண்டிப்பா இந்த கேம்பெயினோட ஃபோட்டோஸ் கொடுத்தாகணும். ஸோ நான் திடீர்னு போய் ஒரு மாடல் தேட முடியாது. நீயே ஃபோட்டோக்கு போஸ் குடு. போய் காஸ்டியூம் மாத்திட்டு வா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் போய் காஸ்டியூம் மாத்திட்டு வராங்க. இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் வுமனையும் வந்து
ரெப்ரசன்ட் பண்ணுறனால அவள் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் ஆஃப் காஸ்டியூம், அதாவது ஒரு கார்பெண்டர், அப்புறம் டிரைவர், இந்த மாதிரி எல்லா டிசைன்லேயும் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக அவள் போய் ஒவ்வொரு காஸ்டியூமாக மாற்றிட்டு வரா. இவங்க எல்லா ஃபோட்டோ ஷூட்டும் நடந்துட்டுருக்கு. அட் த சேம் டைம் அங்கே ஐலின் காமிக்கிறாங்க. ஐலின் வந்துட்டு எம்ரே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கா. பட் எம்ரே வந்து அந்த ரிங்கை சனம் கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். எம்ரே வரவும் எம்ரே கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கா. பேசிட்டு என்ன எனக்கு பூலாம் கொடுக்குற, என்ன என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஒளிவு மறைவாக கேட்குறா. பட் எம்ரே சொல்கிறான், நான் எப்பயுமே உன்னை பார்க்கும்போது பூ கொண்டு வருவேன்ல, இதில் என்ன புதுசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அட் த சேம் டைம் திருப்பியும் நம்ம சனம் அண்ட் சான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் மற்ற காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு கடைசியாக வந்து கப்பலில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சான் அண்ட் சனம் போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் 12 நம்மளுக்கு எண்ட் ஆகுது.